2026 எலெக்ஷன் வருது. ஸோ யாரோட ஆட்சி வந்தால் நல்லாயிருக்கும்? இப்போ இருக்கிற டிஎம்கே வந்தால் எனக்கு நல்லா இருக்கும்னு தான் தோணுது. ஏன்னா படிப்புக்காக நிறைய ஸ்கீம் பண்ணியிருக்காரு. நான் அதில் பயனடைஞ்சிருக்கேன் அப்படின்றப்போ எனக்கு டிஎம்கே வந்தாவே ஓகே, இவர் பண்ணியிருக்காரு, நான் அதுக்காக நான் அவருக்கே போடுறேன் அப்படின்ற மாதிரி நான் பண்ணுறேன். எல்லாரும் டிவிக்கு அது இதுன்னு சொல்லுவாங்க. சரி, எனக்கு ஓகே பரவாயில்ல, டிஎம்கே வந்தால் நல்லா பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி. ஒன்றே ஒன்று மட்டும்தான் மைனஸ். இப்போ பொண்ணுங்க இப்போ கூட +2 மாணவி ரேப் கேஸ்லாம் அந்த மாதிரி நடந்தது. பொண்ணுங்களுக்கே நல்லபடியாக ஸ்கீம் கொடுக்க மாட்டேங்கிறாரு, ஒரு வாக்குறுதி கொடுக்க மாட்டேங்கிறாரு. இதை நம்ம முன் வைக்காமல் இருக்கோமா இல்லை அவருக்கு தெரியாமல் இருக்காது எனக்கு தெரியல. வாட் எவர். அதனால இது மட்டும் ஒரு இந்த ஆட்சியில் அது நல்லது பண்ணா எனக்கு நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி தோணுது. ஸோ விமன் செக்யூரிட்டி பண்ணணும் அப்படின்ற மாதிரி. விமன் சேஃப்டிங்கிற ஒரு விஷயம் 2026ல பண்ணணும். அவரே ஆட்சிக்கு வந்தாருன்னா நல்லதுதான். இந்த உமன் செக்யூரிட்டி இதெல்லாம் பண்ணி அவர் பண்றாருன்னா அவர் ஆட்சி நல்லா இருக்கும் அப்படின்னு நான் சொல்றேன். 5,000 தரோம், 2,000 தரோம், மந்த்லி வந்து இது தரோம், உங்களுக்கு இந்த ஸ்கீம்ஸ் எல்லாம் தரோம், நீங்கள் வந்து ஃப்ரீ பஸ்ஸஸ் இப்படி நிறைய சொல்கிறாங்களா? வை விமன் ஓட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட்? ஏன்னா அவங்களுக்கே தெரியும் உமனோட ஓட்டு எவ்வளோ மக்கள் இதில் உமன்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, அவங்களோட ஓட்டை நம்ம ஈஸியாக வாங்கிடணும் அப்படின்ற மாதிரி. உமன்ஸ்க்கு இந்த மாதிரி கொடுத்தா மட்டும்தான், அவங்களுக்கு வேற எந்த ஸ்கீமும் கொடுக்க முடியாது. மக்கள் அவங்களுக்கு அமௌண்ட்டு தான், அவங்க அமௌண்ட்டை வச்சு பயனடைகிறாங்க. இந்த மாதிரி கொடுத்து அவங்க ஓட்டு போடுவாங்கன்ட்டு ஒரு சைக்காலஜி இருக்குன்றனால அவங்க கொடுத்து இதை பயனடைய வைக்கிறாங்க. அவ்வளோதான்.